ரொம்ப நாளா உங்ககிட்ட காமிக்கணும், உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு பொருள். இந்த ஸ்டான்லி டூல் பாக்ஸ். இத அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்ப யூஸ் ஆகும்னு கடைசில சொல்றேன். இந்த ஸ்டான்லி டூல் பாக்ஸ் நான் ஒரு 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் கேட்பாங்க, கார்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு நல்ல ஈஸியான ஒரு டூல் பாக்ஸ் எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் எல்லாருக்கும் சொல்றது இதுதான். ஸ்டான்லி 46 பீசஸ் டூல் பாக்ஸ். இதில என்ன ஸ்பெஷல்? எதுக்கு இதுக்கு ஒரு தனி வீடியோ அப்டின்னா, இது உங்களுக்கு கார்ல ஒர்க் பண்றதுக்கு மட்டும் இல்ல. பொதுவாவே வீட்ல எந்த ஒரு சின்ன சின்ன ரிப்பேர் வேல, இல்ல ஏதாவது ஒண்ணு கழட்டி மாட்டணும் அதான் பண்ணினா, இதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர், அதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர், இந்த சைஸ் ஒண்ணு, அந்த சைஸ் ஒண்ணுன்னு தனித்தனியா வாங்கிட்டு இருக்க தேவையில்ல. ஸ்பேனரு அது இதுன்னு தனித்தனியா வச்சுக்கிறத விட, இந்த மாரி ஒரு டூல் பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இதில இருக்கிறதுல நீங்க எத வேணா நீங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு கார்ல, வீட்ல, இல்ல ஆஃபீஸ்ல எந்த இடத்துலனாலும் மோஸ்ட் ஆஃப் த சின்ன சின்ன வேலைகள்லாம் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் இந்த ஸ்டான்லி பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பிராண்டு. டூல்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டை சூஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸை நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா ரூ. 500 600 கிடைக்கும். இது 2500 நினைக்கிறேன். ஆனால் அந்த ரூ. 500 டூல் பாக்ஸ் என்னென்னா, இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்ச நாளில் இந்த இந்த எட்ஜெல்லாம் மழுங்கி போயிடும். டைட் பண்ணாது, லூஸ் பண்ணாது. இல்லை இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போட்டு திருப்புறீங்க, ஓவராக நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா டப்புன்னு உடஞ்சிரும். இல்லை இந்த ரேச்செட் வந்து இந்த மாதிரி கிருட்டுன்னு திரும்புதில்ல, இந்த இது ஒர்க் பண்ணாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீப்பான டூல் பாக்ஸில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். டூல்ஸே வந்து நம்ம ஒரு விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதுவே ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அப்புறம் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட். அதனால தான் சொல்கிறேன், டூல்ஸ் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியில் டூல்ஸ் வாங்குங்க. நல்ல குவாலிட்டி டூல்ஸ் எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் இட் வில் ஆக்சுவலி பி ஒர்த் இட். இந்த ஸ்டான்லி மட்டும்தான் நல்ல பிராண்டுன்னு இல்லை. ஸ்டான்லி இருக்குது, கிங் டோனின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ப்ளூ பாயிண்ட், ஸ்னாப் ஆன், இந்தியன் பிராண்டு டப்பாரியான்னு ஒன்று இருக்குது. இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டப்பாரியா ஸ்டான்லி வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். மற்றதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், இந்தியாவில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஸோ டப்பாரியா நல்லாயிருக்கும். டப்பாரியாவில் இதே மாதிரி டூல் பாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டான்லி இதுவும் ரியலி குட். நான் நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, இது ஒரு வீடியோ மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையும் காமிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து இந்த பிட்டு எல்லாமே இருக்கும். இது வந்து ஆலன் கீ மாதிரி ஷேப்பில் இருக்கும் அந்த பிட்டு. இது அதிலே எல்லா சைஸும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஃப்ளவர் பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் பிட்டெல்லாம் டார்க்ஸ் பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய சைஸஸ் உண்டு. அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டார் பிட்டு, இதுவும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த மைனஸ்ன்னு சொல்லுவோம்ல, மைனஸ் மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டு, இதுவும் உண்டு. இதுலேயே எல்லா சைஸும் உண்டு. இதை வந்து நீங்கள் இதில் இருக்கிற எது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். டூல்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக இது எல்லாமே யூனிவர்சலாக தான் இருக்கும். யூனிவர்சல்னால் ஒரு சைஸில் இருக்கிற எதை வேணால் நீங்கள் எது கூட வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த டூல் பாக்ஸே வந்து 1/4 இன்ச், 1/4 இன்ச் டூல் பாக்ஸ் தான் இந்த டூல் பாக்ஸ் செட்டு பேர். ஸோ இது வந்து 1/4 இன்ச் ரேச்செட், இது 1/4 இன்ச்சு. 1/4 இன்ச்சுன்னு சொல்கிறது வந்து இந்த கனெக்ட் பண்ணுற இந்த இடம், இந்த இதுதான் 1/4 இன்ச். ஸோ இதுவும் 1/4 இன்ச்சாக தான் இருக்கும். ஸோ இந்த 1/4 இன்ச்சும் இந்த 1/4 இன்ச்சும் சேரும். இந்த பிட்டோட இதுவும் சேரும். அப்புறம் இதுவும் சேரும். எதை வேணால் நீங்கள் எது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது எல்லாமே 1/4 இன்ச் தான். 1/4க்கு அப்புறம் 1/2 இருக்குது. அதுக்கப்புறம் 3/4ன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இந்த மாதிரி நிறைய சாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி, சாக்கெட்டுன்னு சொல்லலாம், பிட்டுன்னு சொல்லலாம். சாக்கெட்டுன்றது வந்து ரொம்ப இங்கிலீஷான வார்த்தை. இந்த யூஎஸ்லலாம் சாக்கெட் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம மெக்கானிக் அண்ணா, நம்ம கராஜு, நம்ம சர்வீஸ் சென்டர்லலாம் வந்து பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பிட்டுனா இது வந்து 9 பிட்டு, 8 பிட்டு, டார்க்ஸ் பிட்டு, ஃப்ளவர் பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான பொருள் வந்து இந்த ரேச்செட். இந்த ரேச்செட் வந்து ஒரு அடிக்டிங்கான ஒரு டூல். ஏன் அடிக்டிங்னு சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இப்படி ஒரு நட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்பேனர் வச்சு, இப்போ இந்த ஸ்பேனர் வச்சு கழட்டுறோம்னா, இப்போ இந்த ஸ்பேனர் வச்சு இப்படி கழட்டுவோம். அப்புறம் அந்த ஸ்பேனர் அங்கேருந்து எடுத்து திரும்ப இப்படி வச்சு திரும்ப இப்படி கழட்டுவோம். திரும்ப இப்படி எடுத்து திரும்ப இப்படி வச்சு திரும்ப இப்படி கழட்டுவோம். இப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? கை எடுப்போம், வைப்போம், அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்டை குறைக்கணும், இப்படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா திரும்ப கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேச்செட் மெக்கானிசம். இது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று கலட்டுறோம் அப்படின்னா, இப்படி கலட்டுவோம், இப்படி ஈஸியாக வேலை முடியும். நம்மளுக்கு கையும் டயர்ட் ஆகாது. ஸோ இந்த ரேச்செட் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தெர் இஸ் நோ கோயிங் பேக்.
அப்படி ஒரு மாதிரி அடிக்டிங்காக ஆயிரும். சின்னதாக ஏதாவது கழட்டினாலும் கிரிட்டுன்னு கை உடனே போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரேச்செட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ரேச்செட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் லிவரேஜ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் இது ஒன்று உண்டு. அதே மாதிரி முதல்ல காமிச்ச மாதிரி இந்த பெரிய எக்ஸ்டென்ஷன் ஒன்று உண்டு, இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது ரெண்டும் போதாது, எனக்கு இன்னும் லாங்காக வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு கோ ஈவன் மோர் கிரேசி, இந்த ஹேண்டில் ஒன்று இருக்குது, இந்த ஹேண்டிலோடு இப்படி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் ஒன்று இருக்குது, இது இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி ஒன்று கலட்டணும், அதுக்கு நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்து தான் கலட்டணும்னு இல்லை, எனக்கு அங்கே இடம் இல்லை, நான் இப்படி தான் அந்த கலட்டணும்னா இப்படி இருந்து இப்படி பண்ணலாம். பட் டூல் அந்த கலட்டுற இடம் இப்படி இருந்தாலும் நம்ம இப்படி வச்சு கலட்டலாம். ஸோ எப்படி வேணால் அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கலட்டலாம், இப்படி வச்சு கலட்டலாம், எப்படி வேணால் கலட்டலாம். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்லேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒன்று உண்டு, இது வந்து கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகும். ஸோ டிஃபிகல்ட் டு ரீச் பிளேசஸில் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் இதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. ஸோ இதுவும் இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இதுக்கு தேவையான சாக்கெட்ஸ் 4mm இது 4mm, இது 14mm பெருசு. இந்த 4mmலேருந்து 14mm வரைக்கும் இருக்கிற எல்லா பிட்டுமே என்கிட்ட இருக்குது, ஒன்று தவிர. என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 10mm. இந்த 10mm அப்படின்றது வந்து தொலைஞ்சு போகிறது ஒரு வழக்கம். உலகத்தில் எந்த மெக்கானிக் கிட்ட, எந்த ஒர்க் ஷாப்பில், எந்த டூல் பாக்ஸில் நீங்கள் போய் பார்த்தாலும் அதில் இந்த 10mm இருக்கவே இருக்காது, இருக்கக்கூடாது. அதுதான் ரூல் ஆக்சுவலாக. 10mmன்றது வந்து ஈஸியாக தொலைஞ்சு போயிடும் அப்படின்றது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ட்ரூத். அதை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10mm இப்போ நம்ம இப்படி வைக்கிறேன், இப்படியே பார்த்துட்டே இருக்கேன், இப்போ நீங்கள் இப்படி கூப்பிடுறீங்க, திரும்ப இப்படி பார்க்கும்போது அந்த 10mm இங்கே இருக்காது, தொலைஞ்சு போயிடும். அது எப்படி தொலைஞ்சு போகும், எங்கே தொலைஞ்சு போகுன்றது யாருக்கும் தெரியாது. பட் 10mmனா தொலைஞ்சு போயிடும். அதே மாதிரி எண்டும் தொலைஞ்சு போச்சுன்னா இங்கே தான் வீட்டில் எங்கேயாவது கிடக்கும், அது அப்புறமா எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இதில் காமிக்கணும்னு நினச்சது. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், குட் குவாலிட்டி டூல் பாக்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கணும், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், நம்மக்கிட்ட ஒரு நல்ல டூல் பாக்ஸ் இருக்குது, நம்ம எதனாலும் நம்ம கலட்டி மாட்டிடலாம் அப்படின்ற ஒரு இட் வில் மேக் யூ ஃபீல் குட். இட்ஸ் குட் டு ஹாவ் அ குட் குவாலிட்டி டூல் பாக்ஸ். இது நீங்கள் எந்த பிராண்டில் வேணால் வாங்கலாம். பட் இந்த பிராண்ட் இட்ஸ் ஈஸி டு பை, ஈஸி டு கெட் அண்ட் இட்ஸ் அஃபோர்டபுள் ஆல்சோ. நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி. காரில் நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வரைக்கும் இதை வச்சு நான் நிறைய விஷயங்கள் நான் கழட்டி மாட்டியிருக்கேன். இதை வச்சு பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த பிரேக் பேடை கழட்டுறது, இந்த சஸ்பென்ஷனை கழட்டி மாட்டுறது, இன்ஜினில் ஏதாவது பெரிய ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் டார்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டூலோட சைஸும் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பாக்ஸ் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். சின்ன சின்னதாக உள்ளே ஏதாவது ட்ரிம்மை கழட்டணும், வைக்கணும், இல்லை க்ளவ் பாக்ஸை கழட்டணும், ஃபியூஸ் பாக்ஸை கழட்டணும், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் இந்த டூல் பாக்ஸ் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கே வாங்கணும், இது எவ்வளோ அப்படின்னு என்கிட்ட லிங்க்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே பாருங்கள், எப்படி காமிக்கிறேன்னா, இதை அப்படியே போய் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் அமேசானில் சர்ச் பண்ணுற இந்த ஃபோட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா இதோட அப்படியே இது எந்த செல்லர் விற்கிறாங்களோ அதை அப்படியே காமிக்கும். அப்படியே பை நோ கொடுத்து வாங்கிக்கோங்க. இப்படி தான் நான் ஆன்லைனில் எது பார்த்தாலும் நான் இப்படி தான் வாங்குவேன். யார்கிட்டையும் போயிட்டு கமெண்ட்ஸில் போய் லிங்க் கேட்க மாட்டேன். நீங்களும் யார்ட்டையும் அப்படி கேட்காதீங்க. இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். இந்த டூல் பாக்ஸை நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் 2 இயர்ஸ் முன்னாடி நான் இது வாங்கினேன், என் ஒய்ஃப் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல படம் பார்த்தா நீயும் அது பாடுறா, உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கும் அதை பிடிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத அவங்க படம் பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு இந்த டூல் பாக்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை, see you, take care.